டெட் மியூச்சுவல் ஃபண்ட் என்பது முதலீட்டாளர்களின் பணத்தை குறிப்பிட்ட காலத்திற்காக நிலையான வருமானம் தரக்கூடிய கடன் கருவிகளில் முதலீடு செய்வதற்கான வழி. இதில் முதலீடு செய்யப்படும் தொகை அரசாங்க பத்திரங்கள், நிறுவனர் கடன் பத்திரங்கள், பணப்பரிமாற்ற பத்திரங்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட ஃபிக்ஸ்ட் இன்கமில் செலுத்தப்படுகிறது. டெட் ஃபண்ட்கள் எக்விட்டி ஃபண்ட்களைப் போல் மிக அதிக அபாயம் கொண்டவை அல்ல, அதனால் குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கும் பாதுகாப்பான வருமானத்தை விரும்புபவர்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். டெட் ஃபண்ட் வகைகள் பலவாக உள்ளன. லிக்விட் ஃபண்ட் என்பது மிகவும் குறுகிய காலத்திற்கான முதலீட்டுக்கு உகந்தது. ஓவர்நைட் ஃபண்ட் 1 முதல் 7 நாட்கள் மட்டுமே முதலீடு செய்யப்படுவதால் எந்த சந்தை ஆற்றலையும் எதிர்கொள்ளாமல் பணம் வளர்க்க உதவும். ஷார்ட் டியூரேஷன் மற்றும் லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸ் 6 முதல் 36 மாதங்களில் முதலீடு செய்யும் வகை. மீடியம் டியூரேஷன் ஃபண்ட் 3 முதல் 5 வருடங்களுக்கான முதலீடு. மீடியம் டு லாங் டியூரேஷன் மற்றும் லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு அதிகமான நிலையான வருமானத்தை நோக்கி பணம் முதலீடு செய்கின்றன. கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் மற்றும் பேங்கிங் பிஎஸ்யூ ஃபண்ட் ஆகியவை தனி நிறுவனங்கள் மற்றும் அரசு பங்குச் சட்டங்களின் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகின்றன. கில்ட் ஃபண்ட் என்பது முழுமையான அரசு பத்திரங்களில் முதலீடு செய்யும் வகை. டெட் மியூச்சுவல் ஃபண்ட்களின் முக்கிய நன்மை நிலையான வருமானம் மற்றும் குறைந்த அபாயம். முதலீட்டாளர் கேபிட்டல் பிரிசர்வேஷன், தனது முதலீட்டை பாதுகாப்பது விரும்பினால் டெட் ஃபண்ட் சிறந்த தேர்வு. ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி தேவைக்கான முதலீட்டுக்கும் இது பயனுள்ளது. டெட் ஃபண்ட்களின் வருமானம் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், கூப்பான் பேமெண்ட்ஸ் மற்றும் மேச்சூரிட்டி வேல்யூ ஆகியவற்றில் இருந்து வரும். டெட் ஃபண்ட் முதலீட்டின் மற்றொரு சிறப்பான அம்சம் டாக்ஸ் எஃபிஷியன்சி. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஒரு வருடத்திற்குள் பெறப்பட்ட வருமானம் என்றால் வரி உங்கள் இன்கம் டாக்ஸ் வருமான தரவரிசைக்கு ஏற்ப செலுத்தப்படும். ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஒரு வருடத்திற்கு மேலான முதலீடு 20% டாக்ஸ் டிஸ்கவுண்டட் வித் இண்டெக்ஸேஷன் மூலம் வரி கட்டப்படும். இதனால் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு கிடைக்கும். சிப் மூலம் குறைந்த தொகையை மாதாந்திர முதலீடு செய்து இன்ட்ரெஸ்ட் மூலம் கம்பவுண்டட் growth பெற முடியும். டெட் ஃபண்ட்களை தேர்வு செய்யும் போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஃபண்ட் ஹவுஸ் நம்பகத்தன்மை, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், கிரெடிட் ரிஸ்க் போன்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஹாய் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்ட ஃபண்ட்களில் நெட் ரிட்டர்ன்ஸ் குறைவாக இருக்கும். நடுநிலை முதலீட்டாளர்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங், சைல்ட் எஜுகேஷன், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் உருவாக்க விரும்புபவர்கள் டெட் ஃபண்ட்களை முதலில் பரிசீலிக்கலாம். இது குறைந்த அபாயம் மற்றும் நிரந்தர வருமானம் தரும் கருவியாக இருக்கிறது. டெட் ஃபண்ட் மூலம் முதலீட்டாளர் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் லிக்விடிட்டி ரிக்வயர்மெண்ட்களை பூர்த்தி செய்யலாம். முடிவில் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் என்பது பாதுகாப்பான, வருமான மையமான முதலீட்டு விருப்பமாகும். முதலில் ரிஸ்கவர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்கள், தங்களது பணத்தை நீண்ட காலம் பாதுகாப்பாக வைக்க விரும்புபவர்கள் மற்றும் லிக்விடிட்டி தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்புபவர்கள் இதை தேர்வு செய்யலாம். ஃபண்ட் ஹவுஸ் நம்பகத்தன்மை, கிரெடிட் ரேட்டிங், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போன்ற அம்சங்களை கவனித்தால் டெட் ஃபண்ட் முதலீட்டில் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும்.